உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஊழியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 15 டிசம்பர் 2025 21 டிசம்பர் 2025 வரையான வார பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய நாதனானவர் டிசம்பர் 16ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே போய்டுறார். அப்படி போகும்போது 5ஆம் இடத்துக்குள்ளே வருகிறார். சுகம் என்கிற இடத்துல நெருப்பு கிரகமானவர் வருவதனாலே உடல் உபாதைகள் வருவதற்கும் ஃபீவர் வருவதற்கும் ஜுரம் வருவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதோடு சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துக்கிறதுனால குழந்தைகள் வழியிலும் அவங்களுக்கு ஜுரம் வரும். ஃபேமிலியில் 2-3 பேருக்கு ஜுரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது நல்லது. உடல் உபாதைகள் வந்தாலுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், பக்தியோடு இருக்கணும். முதல்ல மனசை பக்தி ஸ்ரத்தையாக திருப்பி விடணும். அப்படி பண்ணினீங்கன்னா சரியாக போடும். சுக்கிர பகவான் இப்போ இருக்கிறது விருச்சிக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் மூவாயி அவரும் தனுசு ராசிக்கு வந்துடுவார். அப்படி வரும்போது பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் திருப்தியாக பணம்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கடன் குறைப்பதற்கான வழிகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும் வழியை நீங்கள் பயன்படுத்துங்கள். தொழிலிலே லாபம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வாருங்கள். மண் மனை வாகனத்திலே சில யோகங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்குள்ள கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை சம்பள உயர்வு போன்றவை பெருசாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை பற்றி மனசில் உழைப்பிக்காதீங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளுக்கு உங்கள் பேச்சுவார்த்தைகள் தடையுடன் இருந்தாலும் ஆனால் பரவாயில்ல, நடந்துடும். குழந்தைகள் வரவிலே சில முன்னேற்றங்கள் உண்டு. முதலீடுகளிலே சில முன்னேற்றங்களும், கல்வி நிலையிலே படிப்பிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்த வேண்டும் என்று குழந்தைகள் பக்கத்திலே இருந்து டியூட் பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமாக இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துக்குள்ளே போகிறதுனால இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் விஷயங்களெல்லாம் தூக்கி வர வச்சுருங்க. உங்கள் ராசி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால் மனதில் குழப்பத்தை கொண்டு எப்பயுமே எதையுமே மாட்டி விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டும். அதனால் இந்த மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருங்க. அப்போது குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் டோனை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. கவலைகள் மறக்கலாம். சண்டை வம்பு வழக்குகளில் சில மாற்றங்கள் வரும். சில இடத்துல சொந்தத்திலேயே சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் தெரிகிறது. இந்த வாரத்தில் சிவனின் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக கொள்ளுங்கள். வியாழக்கிழமை சிவ வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை விஷ்ணுவின் வழிபாடான பெருமாளின் வழிபாடு செய்யுங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு கூடுதலான சிறப்பை தருவதாக அமையும். அதனால் உங்களுக்கு சிக்கல்கள் விலகி நல்ல பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.